ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 33 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து நாமே தான் கட்டுறாங்க. ஏதோ கல்லறை கிட்ட வந்து உட்காந்து ஏதோ புலம்பிட்டு இருக்கா. பின்னாடி வந்து நொச்சுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே தான் வில்லேஜுக்குள்ளே தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் வந்து நாம கேட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும், பட் ஆனால் எனக்கு வந்து இன்னும் ஒரு 7 மில்லியன் பெரிஸ் மட்டும் இருந்தால் போதும், அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சிடும், நான் வந்து இந்த வில்லேஜை எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். லூஃபியோட டீமை காட்டுவாங்க. அவங்க வந்து அந்த மாஸ்டரை வச்சு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. வேகமா போ அப்படின்னு சொல்லிட்டு லூஃபிலாம் பார்த்துட்டு அவ்வளோதான் ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு அர்லாங்க காட்டுவாங்க. அவன் வந்து என்னை வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டான்டா, அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையாடான்னு சொல்லி அவனோட ஆளுங்களே போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்கடா, மனுஷா பூச்சி போய் அவன் என்னை அடிச்சுட்டானா, அந்த மூக்குண்டினோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். உசப்பை காட்டுவாங்க. எனக்கு சீன்ல உசப்பை போய் தலை தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். பின்னாடி எல்லாம் பிடிக்க ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நில்றான்னு சொல்லிட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் உசப் வந்து இங்கிட்ட அங்கிட்ட ஓடி போய் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் இந்த சைடு தாண்டா போயிருக்கான், வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி துரத்திட்டு இருப்பாங்க. எங்கிட்டா போற, நில்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உசப் வேற, நான்லாம் வந்து சாதாரண ஆள் இல்லடா, நான் வந்து பெரிய பைரட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு புதருக்குள்ள போயிடுவான். அப்படியே போய்கிட்டே இருப்பான். பார்த்தா வந்து அதான் டெட் எண்டா இருக்கும். போ மாட்டினண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் அவங்களும் கிட்டக்க வந்துருவாங்க. அதோட ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்தோட அச்சுக்கு பின்னாடி போய் அப்படியே நின்றுட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவன் மேலே இருந்து கீழே விழுவான். கீழே ஒரு ஃபிஷ்மேன் வந்து அவனே பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பான். காசு தர முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் உசப்பை பார்த்தோன்னா அவனை தூக்கி போட்டு உசப்பை பிடிக்க வந்துருவான் வேகமா. அவன் அதோட இங்க வந்து, டேய் மாட்னியா, என் கேப்டனுக்கு உன்னை கொடுத்தா வந்து சந்தோஷப்படுவாரு அப்படின்வாங்க. அப்படியே ஜோரோவை கட்டுவாங்க. டேய் லூஃபி எங்கடா போன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இந்த அர்லாங்க வேற காணோம், டிஃபீட் பண்ணிட்டு நாமியை கூட்டு போலான்னு பார்த்தா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அங்க ஏதோ தூண்டில் ஆடுற மாதிரியே இருக்கும். போய் பார்த்தா வந்து ஆச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து ஜோரா பார்த்துட்டு யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனா வந்து ஆச்சிட்ட போயிட்டு வந்து ஜோரா பேசிட்டு இருப்பான். நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஆச்சி அப்படின்ட்டு இருப்பான். நான் வந்து அர்லாங்க பார்க்கணும், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அவன் வந்து இந்த வில்லேஜுக்கு போயிருக்கான், அந்த வில்லேஜ்ல தான் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் போய் இப்போ அர்லாங்க பார்க்கணுமே, அந்த வில்லேஜுக்கு நானும் போகணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, நானே வந்து உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவானா. ஓ அப்படியா, நீ வந்து எப்படி கூட்டு போவ, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். நீ வா, நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து அங்கேருந்து கூட்டு போக ஆரம்பிப்பான் வேகமா. அப்போ ஜோரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் உசப்பு, நான் கண்டிப்பா வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு இருப்பானா. இந்த சைடு வந்து அவன் ஹாச்சி வந்து அவனை கூட்டு போக ஆரம்பிச்சிருவான். அப்படியே அர்லாங்க கட்டுவாங்க. அர்லாங் வந்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவான். எங்கன்னா இந்த அவனோட அர்லாங் பார்க்கலாம், அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். எல்லாருமே வந்து ரத்த வெள்ளத்துல இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, பிரதர்ஸ் உங்களை யாரா அடிச்சது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இவன் வந்து யாரையும் வந்து தன் ரூம்மேட்னு சொல்றது இல்ல, எல்லாரையும் பிரதர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கானா. இங்க இருக்க பிரதர்ஸ் எல்லாரும் யாரா அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அந்த டைம் உசப்பை பிடிச்சவன வந்து உசப்பை இழுத்துட்டு வந்துட்டு இருப்பான். கேப்டன் நான் இவனை கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் யாருடா அடிச்சது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஒருத்தவங்க தூக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜோரோ தான் அடிச்சான் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு ஜோரோ காட்டுவாங்க. இதுதான் ஐலாண்டு, நீ போய் வந்து அவர் தேடி வில்லேஜில் தான் இருப்பார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோவும் வந்து கிளம்பிடுவான் அந்த வில்லேஜ்ல இருந்து. உசப்பு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. உசப் வந்து காட்டுவாங்க. உசப் வந்து அர்லாங்கோட காலில் வந்து விழுந்துட்டு இருப்பான். ஆனா அவனை போட்டு அடிச்சு வெளுத்துட்டு இருப்பாங்க. உன்னோட டீம்மேட் தாண்டா ஜோரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. எனக்கு ஜோரோனால யாருன்னு தெரியாது, ஏன் அவனை வந்து என்கிட்ட வந்து சேர்க்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. உடனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவான். அர்லாங்கோட பைலட்ல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், நீ மட்டும் அர்லாங்க ஏமாத்தின்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த சைடு வந்து ஜோரோ அந்த ஜெயில கட்டுவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஜோரோ தான் தப்பிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேப்டன் போய் இன்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து உசப்பை கட்டுவாங்க. உசப் வந்து, ஆமா நான் ஒத்துக்கிறேன், நானும் ஜோரோவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், நான் மட்டும் செத்துட்டேன் அப்படின்னா ஜோரோ உங்களை தேடி வரமாட்டான், நான் உயிரோட இருக்கிற வரையும் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்லாட்டி அர்லாங்கிட்ட, டேய் இவனை அப்படியே எடுத்து வைங்கடா, நம்ம வந்து ஜோரோ வந்து பிடிச்சிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ அந்த அவன் தானே பைலட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவன் எதுக்கு நம்மளை தேடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் தான் அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணனா. ஓ அப்படியா, இதுல வந்து நாமி கூட சேர்ந்திருக்கா, நாமி தான் நமக்கு துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாமி உடனே கதை ஓப்பன் பண்ணிட்டு, நான் துரோகம் பண்ணனா, நான் எதுக்குலாம் துரோகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமி வந்து ஒரு பேச்சு பேசிட்டு இருப்பா. என்கிட்ட வந்து என்னோட வில்லேஜ் சேர்க்கறதுக்கு ஓரளவு முக்கால்வாசி காசை நான் சேர்த்துட்டேன், கொஞ்சம் தான் சேர்க்கணும், நான் வந்து அவனை கூட்டு வந்து உங்களை என்னடா பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உசப் வந்து நாமியை பார்த்தோன்னா நாமின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அப்ப நாமே சொல்லுவா, நான் அவங்களோட பைரட்ஸோட இது ஸ்டேட்டை வேற போத்தி இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடா பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இல்ல நாமி, தெரியாம வந்து உணர்ச்சி வசத்துல அவன் சொல்லிட்டான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் வர சொல்லிட்டு இருப்பான். உன்னோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு ரொம்ப வேணும்,
நீ உன்னோட நாவிகர் ஸ்கில் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே வந்து எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் நாமி வேற. நான் அவனை தப்பிச்சு போக சொன்னா அவன் இங்க இருக்க எல்லாரையும் கொன்றுருக்கான். அவனுக்கு இன்னும் சுத்தமா அறிவு கிறிவு இல்லையா? பெரிய ஆளுன்ற நினப்பான் அவனுக்கு. அருளாங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நாமி வந்து இந்த லூஸ் வேற இப்ப அவன் மாட்டிக்கிட்டான் உசோப் வேற. இவனை வேற நான் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு திங்க் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் வந்து அர்லாங் சொல்லுவான், இது எல்லாத்தையும் பண்ணது நீ அவனை தப்பிக்க விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் வந்து காதுலயே வாங்காம நாமி, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான்லாம் ஒன்றும் தப்பிக்க வைக்கல. அவனே தப்பிச்சு போயிட்டானா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மேப் எடுத்து வந்து இந்த வில்லேஜ்லயே வந்து ஏதோ ட்ரெஷர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நாமி டென்ஷன் ஆயிருவா. அது என்னோட பர்சனல் மேப்டா, அதெல்லாம் யாருமே தொடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த சைடு வந்து மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். தூரம் வந்து எங்க உசப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. உசப்பை அட்டாக் பண்ணதுக்காக வந்து உசப் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த அர்லாங் பார்க்கு. ஸோ அதனால நீ அங்கே போனால் தான் வந்து அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜோரோ தன்னன் தனியாக பேசிட்டு இருப்பான். இப்படியே போயிட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த ஹாட்சை காட்டுவாங்க. ஹாட்சி வந்து அங்கே வந்து உள்ளார வருவான். அந்த டைம் வந்து இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இது ட்ரெஷர் மேப் தானே, இது வந்து உனக்குலாம் தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. டைம் ஹாட்சி உள்ளார வந்து அந்த வெளியில வருவான் தண்ணியிலேருந்து. இங்கே இருக்கவங்க செத்து மேற்கவங்கலாம் பார்த்துட்டு, டேய் இங்கே என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அர்லாங் வந்து, டேய் நீ அந்த ஜோரோவை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்பானா. யாரு ஜோரோ எனக்கு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமா நான் ஒரு ஷார்ட்ஸ்மேனை வேற பார்த்தேன். அவன் தான் வந்து உங்களை தேடிட்டு அந்த வில்லேஜுக்கு போயிருக்கான். அவன் தான் வந்து கேட்டான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து அவனை போய் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு பயப்பட ஆரம்பிச்சிருவான். நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அப்படியே வந்து ஜோரோ காட்டுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துரு யூசப்பு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அர்லாங்க உடனே அவன் நம்மளை தேடி தான் கண்டிப்பா வருவான். ஸோ அவன் வரும்போது தான் நம்ம அவனை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். உடனே வந்து எல்லாரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அந்த டைம் வந்து உசோப் வந்து அவனோட உண்டிகள் எடுத்து அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதை பார்த்துட்டு நாமி டென்ஷன் ஆயிடுவா. டேய் கொஞ்ச நேரம் உன்னால சும்மா இருக்க முடியாதடா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை வளர்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தான் அடிப்பா. அடிச்சுட்டு இதுக்கு மேல வந்து உனக்கு எதுவுமே வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருப்பா. உடனே உசப் சொல்லிடுவான், நான் வந்து உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, அதுவும் இல்லாம லூஃபி எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான் தெரியுமா, என்னோட மேரிங் வரையே நீ வந்து தூக்கிட்டு வந்துட்டு தானே என்னோட கப்பலையே. ஸோ அதனால வந்து உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாண்டா, எனக்கு காசு மட்டும் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு சைடு வந்து ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நாமே சொல்லுவா, இதுக்கு மேல நீ வந்து உயிரோட இருக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கி நாமி எல்லாருக்கும் முன்னாடியே வந்து உசப்பை குத்த ட்ரை பண்ணுவா. ஆனா உசப் சிரிச்சிட்டு இருப்பா. ஏய் நீலாம் என்னை கொல்ல மாட்ட, எனக்கு வந்து உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா வந்து உசப் வந்து ஸ்மோக் பாம்பை எடுத்து போட்டுருவான் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுலயும் வந்து நாமே முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். நின்றுட்டு நீ வந்து தப்பிச்சு போயிரு உசப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ குத்திடுவா. பார்த்தா ரத்தம் தெறிக்கும். உசப்பை குத்திட்டாளா உசப் செத்துட்டானா எதுவுமே தெரில. அதோட அப்படியே தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டுருவா. தண்ணியில தள்ளி விட்டோன்னா அந்த தண்ணியை பார்த்தா ஃபுல்லா வந்து ரத்தமா இருக்கும். இதெல்லாம் அர்லாங் பட்டுட்டு நீ வந்து உண்மையா வந்து ஒரு பைரட் ஆயிட்ட நாமி அப்படி சொல்லிட்டு இருப்பா. இந்த சைடு வந்து யஷப் வந்து பார்த்துட்டு பிக் ப்ரோ நாமி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. ஏன்னா உசப் செத்துட்டான்ல, அதையும் வந்து அவன் பார்த்துட்டானா. பிக் ப்ரோ நாமி தான் வந்து யஷப்பை வந்து கொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதோட அர்லாங்கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட வந்து உன் குரூல ஜாயின் பண்ணலாம் வரல, என்னோட வில்லேஜை காப்பாத்துறதுக்கு நான் காசு கொடுத்தோன்னா நீ என் வில்லேஜை கொடுக்கணும், அதுதான் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அல்லாங்க அப்படியே யோசிப்பான், இவளை நம்ம வந்து விட்டுறக்கூடாது, இவளை வந்து நம்ம கூடயே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே அது அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து உசோப் வந்து நாம வந்து உசோப் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் யசோப்பு. நெக்ஸ்ட் நான் அப்படியே வந்து லூஃபி கிட்ட போவோம். லூஃபி அனல் வேகத்துல வந்துட்டு இருப்பான் அந்த மாஸ்டர் முன்னாடி கட்டி போட்டு. அப்படியே நாமியை கட்டுவாங்க. நாமி வந்து ஒரு இடத்துக்குள்ளார வருவா. இங்கேதான் நம்ம கடைசி வரை இருக்கணும் போலயே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்ப வந்து அர்லாங் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். இங்க வந்து உனக்கு எல்லாமே இருக்கும், நேவிகேட்டர் இருக்கு. ஸோ அதனால நீ உட்காந்து மேப் வரைகிற மாதிரி தான் உன் வேலை அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. யோசிச்சு பார்த்துட்டு இங்கே தான் நம்ம லைஃப் ஃபுல்லா இருக்க போறோம் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அதிர்வு வரும். என்னடா இது ஷேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா கப்பல் ஒன்று பறந்து வரும். அந்த மாஸ்டர் சவத்துல போதே அப்படியே தண்ணிக்குள்ள முழுங்கிட்டு இருக்கும். கப்பல் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும். டே நம்ம வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எய்த்தாப்புல பார்த்தா ஜோரோ வந்துட்டு இருப்பான். லூஃபி இதை பார்த்துட்டு ஜோரோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து ஜோரோவோட சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு எய்த்தாப்புல ஒரு மலை இருக்கும். அந்த மலையில போய் ஒரு அடி, அவ்வளவுதான். ஜோரோ எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவான். டே என்னடா பண்ணிட்டு இருக்கிற, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. லூஃபி வந்து நீ தாண்டா இடையில வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவனும் குறை சொல்லிட்டு இருப்பான். நான் போய் உசப்பை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஜோரோ கத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து எசப் வந்து அங்கேருந்து ஓடி வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம உசோப் வந்து செத்துட்டாரு, அதை பிக் ப்ரோ நாமி தான் வந்து கொன்னாங்க, நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாரும் கேட்டாலும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னது நாமி வந்து உசப்பை கொன்னுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு.
லூஃபிலாம் ஷாக் ஆயிருவான். ஆனா நாமி அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீன்ல யாரோ கடல்ல ஓரமா வந்து முக்காடு போட்டு போற மாதிரி இருக்கும். இதோட இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.